கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க முருகப்பெருமான் நினைச்சு ஒண்ணு நீங்க இந்த பங்குனி உத்தரத்துக்கு பால் குடம் எடுங்க. இல்லையா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் வேண்டு நிறைவேற்றதுக்கு அப்புறம் அதை நன்றி சொல்லும் விதமா அடுத்த வருஷம் பால் குடம் எடுங்க. இந்த பால் குடம்ன்ற என்ன கான்செப்ட்னாங்கம்மா, ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து கடைசி இறந்து முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குற ஒரே உணவு பால் தான். முதல் குடிக்கிற தாய்ப்பால், கிடைச்சதுக்கு அப்புறம் அது எந்த மதமா இருந்தாலும் இந்த பால் சடங்கு வந்து ஒரு பெரிய இதா இருக்கு. இது ஒரு பெரிய தொடர்ச்சியா நீங்க எப்போ பால் குடத்தை தூக்கி தலையில வைக்கிறீங்களோ அப்பயே உங்க தலகணம் வந்து கம்மியாகுது. இது இயற்கையை வந்து சொல்லாம சொல்ற பாடம். எல்லா மனிதனும் துன்பப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து தலைகணம் தான். அந்த தலைகணம் இருக்கக்கூடாது அப்படின்னாலே தலைக்கு மேலே ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தலைகணம் குறையும். அதில் நம்ம எல்லா தலைகணத்தையும் கீழே விட்டு எந்த ஒரு தலைகணமும் இல்லாமல் எந்த ஒரு ஆணவமும் இல்லாமல் முருகர்கிட்ட முழு சரணாகதியாகி ஒரு பசும்பால ஒரு குடத்தை நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அபிஷேகம் பண்ற முருகா அப்படி நீங்க நினைக்கிறப்பயே இயற்கை வந்து உங்களுக்கு கருணையோட எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். முருகப்பெருமானும் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இந்த பால் குடம் விரதன்றது வந்து ஒரு பெரிய கன்செப்ட். உலகம் ஃபுல்லாவே தைப்பூசத்தை விட அதிகமா பால் குடம் ஏந்தி பக்தர்கள் செல்லக்கூடிய ஒரு முருகர் திருவிழான்னா அது பங்குனி உத்திரம் தான். பங்குனி உத்திரம் 4 அப்படின்றத பங்குனி உத்திரம் திருவிழான்னு தான் சொல்லணும். நீங்க பல ஊர்களில் வந்து இலங்கையில பங்குனி உத்திரத்துக்குன்னு நிறைய விடுமுறையெல்லாம் விடப்பட்ட காலம் உண்டு. அதே மாதிரி பௌர்ணமிக்கு அங்க விடுமுறை வராங்க. நான் பௌர்ணமி தியானத்தை பத்தி சொல்லியிருப்போம் பாருங்க. இப்பயும் இலங்கையில வந்து பௌர்ணமிக்கு விடுமுறை. இது யாரு கொண்டு வந்திருப்பா, எதுக்காக கொண்டு வந்திருப்பான்றதுக்கு பின்னாடி தான் பிரபஞ்சம் ரகசியம் இருக்கு.